மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தரணியிலே தமிழகம் தலைநிமிர்ந்து தன்னையே தந்திட்ட தமிழக உலசாமி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்தியாவை உற்று நோக்குகின்ற வகையிலே சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் புதிய எழுச்சியோடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் நம் அம்மா நமக்கு தந்திட்ட அரிமா, நம் புரட்சி தலைவர் நமக்கு தந்திட்ட புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களின் பாதம் பணிந்து வணங்கி அனைத்து தலைமை கழக பெருமை மிகு நிர்வாகிகளையும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சாமானிய தொண்டர் இந்த நாட்டை ஆள முடியுமா என்று எழுப்பிய கேள்விகளுக்கு இருவரும் தெய்வங்களுடைய அருளாசியோடும் தமிழ்நாட்டு மக்களுடைய நல் ஆசியோடும் உங்களின் பேராதரவோடும் 4.5 ஆண்டு காலம் எதிர்ப்புகளுக்கும் துரோகங்களுக்கும் மத்தியிலே சிங்கமாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அம்மாவின் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டி நலத்திட்ட நாயகராக இன்றைக்கு மக்களுடைய மனதிலே நிறைந்திருக்கின்ற, இந்தியாவே வியக்கின்ற வகையிலே நாடு போட்டுகிற நல்லாட்சியை நடத்தி காட்டிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை வெற்றி பயணமாக தமிழக அரசியலே வியக்கின்ற வரலாறு படைக்கின்ற வகையிலே இதுவரை 175 சட்டமன்ற தொகுதிகளிலே 1 கோடி மக்களை நேரிலே சந்தித்த தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுடைய உரிமை நிலைநாட்டிட இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் வழியிலே, அம்மாவின் வழியிலே தன்னை அர்ப்பணித்துட்டு அயராது உழைத்து புதிய சகாப்தத்தை உருவாக்கி தினந்தோறும் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை, அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர், எளியவர், பண்பாளர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏழை எளியோர்களை கரை சேர்ப்பதற்காக கடவுள் நமக்கு தந்திட்ட கருணையின் வடிவம், காலத்தின் கொடையாக கள்ளம் கபடமற்ற மாசில்லா வெள்ளை உள்ளம் கொண்ட அன்பின் அடையாளம், கலங்கி நின்ற அந்த விவசாயிகளை முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே களத்திலே சந்தித்து விவசாயிகளின் கண்ணீரை துடைத்த கருணையின் வடிவம், கலங்கரை விளக்கு, தாய் என்பும் தெய்வ உள்ளமும் கொண்ட சமதர்மத்தின் அடையாளம், நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய அரசியல் பொக்கிஷம்.